ஒரு காலத்துல செழிப்பான ஒரு நாடு. அந்த நாட்டை ஆள்ற ராஜா ராஜா முத்து. அவர் அரண்மனையில இருந்தாலும் மக்களோட மனசுல வாழ்ற ராஜா. பொங்கல் நாள் வந்ததும் நாடு முழுக்க கொண்டாட்டம். காலை சூரியன் பொன்னிறமா உதிக்குது. வீடு வீடா மண் பானையில பொங்கல் பொங்கியது. மக்கள் எல்லோரும் பொங்கலோ பொங்கல் சந்தோஷ குரல் காற்றுல கூட இசையா கேக்குது. அரண்மனையில அமைச்சர்கள் சொன்னாங்க, அரசே, நீங்க அரண்மனையிலேயே இருந்து விழாவை பாருங்க. ராஜா முத்து சிரிச்சார். இல்ல, பொங்கல் மக்களோட சேர்ந்து கொண்டாடினால்தான் அது பொங்கல் அப்படின்னு அமைச்சரிடம் சொல்லிட்டு ராஜா முத்து மகுடத்தை கழற்றினார். வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு தலையில் துண்டு போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண மனிதனா கிராமத்துக்குள் நுழைந்தார். யாருக்கும் தெரியல இவரு ராஜா முத்துன்னு. குழந்தைகள் ஓடுறாங்க, பெண்கள் அழகா கோலம் போடுறாங்க, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து ராஜா முத்து மனசுக்குள்ள சந்தோஷப்படுறார். முதல்ல உரியடி கலந்து கொள்கிறார். கலந்து கொண்ட உடனே அவரை முதல் போட்டியாளராக கண்ணை கட்டி போக சொன்னாங்க. கம்பை பிடிச்சார். இடப்பக்கம் இல்ல வலப்பக்கம் என்று மக்கள் கத்துறாங்க. ஒரே அடி உரி உடைத்தார் ராஜா. கூட்டம் முழுக்க கைத்தட்டல். அடுத்து கபடி. ராஜா கலந்துக்கிறாரு. யாருக்கும் தெரியல ராஜான்னு. அண்ணா, நீங்க நம்ம டீம் இன்னும் ஒரு இளைஞர்கள் கூப்பிட்டாங்க. கபடி கபடி. களத்துல அருமையா 2 வீரர்களை தொட்டு விட்டு வெற்றியா திரும்பினார். எல்லாரும் ஆச்சரியத்துல நின்னாங்க. பிறகு பாதுகாப்பான ஜல்லிக்கட்டு. ஒரு இளம் காளை. ராஜா முத்து மெதுவா அந்த ஜல்லிக்கட்டு காளைய தடவி கொடுத்தார். தட்டி அன்போட. காளை அமைதியா நின்னது. மக்கள் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். இவரு சாதாரண ஆள் அப்படின்னு மக்கள்ல ஒருத்தர் சொல்றாரு. இல்ல, அப்புறம் வாழை இலை வைத்து பொங்கல் சாப்பாடு. சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கரும்பு. ராஜா முத்து மக்களோட சேர்ந்து கீழே உட்கார்ந்து சாப்பிட்டார். ஒரு முதியவர் மெதுவா சொன்னார், மக்களோட உட்கார்ந்து சாப்பிடுறவன் தான் உண்மையான ராஜா. அந்த நேரம் அரண்மனை வீரர்கள் வந்து வணங்கி நின்னாங்க. அப்போதுதான் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சது. இவருதான் நம்ம ராஜா முத்து. ராஜா முத்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பொங்கல் ஒரு விழா மட்டுமில்ல, மக்களோட மனச ஒன்னா இணைக்கிற நாள். அந்த நாளிலிருந்து அவர் விளையாட்டு ராஜா கிடையாது, மக்களோட மனதை வென்றெடுத்த ராஜா என்று மக்கள் அனைவரும் போற்றினார்கள். ராஜா, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கொரில்லா குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.